ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண போகிறதுல ஒன்லி கட்டிங் அண்ட் மிக்சிங் தான். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்துட்டு சில்லி பவுடர் எடுத்துக்கலாங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா கசக்கும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா 3 எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு அந்த பிளாக் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கொய்யா இருந்தால் நல்லா இருக்குங்க. ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா ஒயிட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வந்து குக் பண்ண வேலைலாம் இல்லைங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கொய்யாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு கேரட்டை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் மெயினாக. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் சில்லி பவுட்ரு வேணும்னா உப்புமே அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ நல்லா சூப்பராக தாய் கோவா சாலட் ரெடி.